இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வேங்கை. இந்த படத்தோட கதை சுருக்கம் தான் பார்க்க போறோம். இந்த படம் ஜூலை 8, 2011 ரிலீஸ் ஆனுச்சு. டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஹரி அண்ட் மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத். இந்த படத்துல தனுஷ், தமன்னா, ராஜ்கிரண், ஊர்வசி இவங்களோட முக்கியமான கதாபாத்திரம். அதான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே புடிச்ச ஒரு வில்லன் பிரகாஷ்ராஜ் நடிச்சிருக்காரு. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஊர்ல வந்து ஒரு பெரிய தலைவர் இருக்காரு அப்படின்னாலே, அவருக்கு கண்டிப்பா எதிரிகள் இருக்க தான் செய்யும். அதுவும் நல்லது செஞ்சாங்கன்னா, கண்டிப்பா எதிரிகள் இருக்க தான் செய்வாங்க. அ இந்த படத்துல ராஜ்கிரண் அவர் வந்து ஊர்லயே ஒரு பெரிய ஒரு ஆள்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஊர்ல ஊர்ல உள்ள மக்கள் எல்லாமே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் இவர்கிட்ட தான் போய் சொல்லுவாங்க. பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கிறதாக இருந்தாலும் அரசியல்வாதிகளுமே இவர்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு அந்த மாரி பண்ணிட்டு தான் எல்லாமே விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த ஊருக்கு மக்களுக்கு சரிங்களா? இதுல இவருக்கு பையனா வந்து தனுஷ் இருப்பாரு. இவர் கொஞ்சம் அடிதடி அந்த மாரி இருக்கிறனால, தன்னோட பையன் அந்த மாரி ஆயிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா படிக்க வச்சிருப்பாரு வெளியூருக்கு அனுப்பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் ஊருக்கு வந்துருவாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ இவங்களுக்கு ராஜ்கிரண் இருக்காரு இல்லையா? அவர் வந்து என்ன பண்ணுவார்ன்னா, பிரகாஷ்ராஜ் வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு அரசியல்வாதியா இருப்பாரு. அவர் வந்து சொத்துக்கள்லாம் நெறைய சேர்த்து வச்சிருப்பாரு. அப்போ ராஜ்கிரண் கேட்பாரு, "நீ வந்து என்னோட தயவுல தான் நிண்டு இந்த ஊர்ல வந்து ஜெயிச்ச. நான் சொல்லலைன்னா யாருமே ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க உனக்கு. அப்படி ஜெயிச்ச. ஆனா நீ அரசியல்ல இறங்கும்போது உன்கிட்ட இந்த அளவுக்கு சொத்து இல்ல. நீ வந்து இதெல்லாம் எப்படி சேர்த்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அந்த மாரி கேட்கறனாலேயே பிரகாஷ்ராஜுக்கு வந்து ராஜ்கிரன பிடிக்காது. எப்படியாவது இவர போட்டு தள்ளிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இருப்பாரு பிரகாஷ்ராஜ். பார்த்தீங்கன்னா, அ தனுஷுக்கு வந்து இவங்க அப்பா வந்து இந்த மாரி எதிரிகள் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கண்டுபிடிச்சு, அவங்க கிட்ட போய் சண்டைக்கெல்லாம் போவாரு. அப்போ வந்து ராஜ்கிரண் சொல்லிருவாரு, "உன்னைய படிக்க வச்சதே வந்து என்னைய மாரி நீ ஆயிறக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அதனால தயவு செஞ்சு நீ இந்த ஊர்ல இருக்க வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில அவங்களுடைய அதாவது ராஜகிரண் இருக்கார் இல்லையா? அவருடைய ரிலேஷன்ஸ்லாம் இருப்பாங்க. அங்க அனுப்பி வச்சுருவாரு. அங்க போய் இருப்பாங்க. அங்கே தான் தமன்னாவ பார்ப்பாரு. தனுஷ். சின்ன வயசுல 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா படிச்சிருப்பாங்க. அதனால அவங்கள பார்த்தோனே அந்த ஃபேஸ் கட்டும் தெரியும் இவங்களுக்கு. இன்னொன்னு சின்ன வயசுலேருந்து கோபுர பொட்டு தான் வைப்பாங்களாம் தமன்னா. அத பார்த்துட்டு கேட்பாரு. ஆனா அவங்க வந்து என்னன்னா, சின்ன வயசுலேருந்தே இவன் வந்து ஏதாவது சின்ன பிரச்சனையா இருந்தாலும், டக்குனு காம்பஸ வச்சு குத்துறது, அந்த மாரி ஒரு மாரி வன்முறையிலேயே ஈடுபடுவான். அதனால இவன்கிட்ட நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி விலகி போவாங்க தமன்னா. ஆனா தமன்னாவுக்கு ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா? கிளாஸ்மேட். அதாவது தனுஷுக்கும் சரி, அவங்களுக்கும் சரி சேமா ஒரு காமனா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட சொல்லி சொல்லி இவரு கேட்பாரு. ஆனா அவங்க வந்து சொல்லிக் குடுத்துருவாங்க. ஆமா இவ தான் நீ சொல்ற அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிக் குடுத்துருவாங்க. அதோட இவரு பின்னாடியே போய்க்கிட்டு திரிவாரு. ஆனா அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது. விட்டுருவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறமா தமன்னாவுக்கு வந்து தனுஷ வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். அவங்கள வந்து கூப்ட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனப்பாரு. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது, தமன்னாவுடைய அம்மா வந்து பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணிருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமன்னா கிட்ட சொல்லிட்டு, "ராஜ்கிரண் தான் உங்க அப்பா வந்து கொன்றாரு. அதாவது தனுஷோடைய அப்பா தான் உங்க அப்பா வந்து கொன்னுட்டாரு. அதனால அந்த ஆள பழிவாங்கறதுக்கு எனக்கு இத்தன வருஷமா ஒரு சிச்சுவேஷன் வந்து அமையல. அப்ப உன் மூலமா தான் நான் வந்து கொல்ல முடியும். அதனால நீ வந்து உங்க வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லிருவாங்க. தமன்னாவுக்கு ஃபர்ஸ்ட்டு இது ஸ்டார்ட்டிங்ல ஒப்பீனியன் அதாவது கரெக்ட்டான ஒரு இது இல்லைனாலுமே, அந்த முடிவெடுக்க அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஆனாலும் வேற வழி இல்ல. தன்னுடைய அப்பாவே கொன்றுக்காரு அப்படின்னா, கண்டிப்பா எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அதுக்கு ஒத்துக்குருவாங்க இல்லையா? ஸோ இவங்க போயிருவாங்க. ஃபர்ஸ்ட்டு போறது எப்படின்னா, சோப்பு விக்கிற மாரி போவாங்க. போயிட்டு இந்த சோப்பு வேணுமா? நீங்க வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா, இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் வாங்கிப்பாங்களாமே! நீங்க வந்து சொல்லுங்க அப்டின்ட்டு போய் சொல்லுவாங்க. அப்ப தனுஷும், தமன்னா அண்ட் தமன்னா தனுஷோடைய தங்கச்சியா இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப ஒரு மாரி சிக்னல்ல பேசிட்டே இருப்பாங்க. அத வந்து ராஜ்கிரண் வந்து பார்த்துருவாரு. கார் கண்ணாடி வழியா பார்த்துட்டு, "மொதல்ல அந்த பொண்ண வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா" அப்டின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "என்னாச்சு? யாரு? என்னன்னு?" கேட்கும்போது, அப்ப சொல்லிருவாங்க, "நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்" அப்டின்ட்டு. உடனே, "நீ இங்கேயே இரும்மா" அப்டின்னு சொல்லிட்டு தங்க வச்சுருவாரு அவரு. ஆனா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடையில கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா ராஜ்கிரனுக்கு வந்து காஃபி குடிக்கும்போது ஏதோ ஒரு இதுல டிஃப்ரெண்ட்டா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். விஷம் கலந்திருக்காங்கன்ற மாரி. உடனே வண்டி எடுக்க சொல்லுவாரு. டக்குனு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருவாங்க. அப்போ வந்து தனுஷ் பார்ப்பாரு. யார் மூலமா இது இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டக்குனு அவரு சந்தேகப்படுறதும் பிரகாஷ்ராஜ் தான். ஆனா வந்துட்டு எப்படி வந்திருப்பாங்க திருடன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. இங்கிட்டு அங்கிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்ல வேலை பார்க்குற அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, "அப்பா நீங்க அந்த பொண்ண வந்து கூட்டிட்டு வந்திருந்தீங்கல்ல, அவங்க தான் செருப்ப கூட போட்டு போகாம கொல்லைவாசல் பக்கட்டே போட்டுட்டு ஓடிட்டாங்கப்பா. வீட்டுக்குள்ள இல்ல" அப்படின்னு சொன்னோனே, ஃபர்ஸ்ட்டு தனுஷ்க்கு வந்து கோவம் வரும். "சும்மா இரு அவள போய் சொல்ற" அப்படின்ட்டு. ஆனா செப்பல கூட போட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்கு கொஞ்சம் டவுட் வரும்.
செப்பல் எடுத்துட்டு அவ வீட்டுக்கே போயிடுவார். போயிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க பார்த்தீங்கன்னா பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கும். அத பார்த்துட்டு பயங்கரமா திட்டிட்டு வந்துருவாரு. "எங்க அப்பாவே நீ வந்து கொல்ற அளவுக்கு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி செருப்ப தூக்கி போட்டுட்டு வந்துருவாரு. அதோட 2 பேரும் கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருப்பாங்க. அந்த மாரி இருக்கும். ஆனா, இந்த விஷயம் வந்து ராஜ்கிரனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அவரு வந்து அவங்க அம்மாகிட்ட சொல்லி எடுத்து சொல்லி சொல்லி வந்து புரிய வைப்பாரு. அதுக்கு காரணம் நான் கிடையாது அப்படின்ற மாரி அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான், அவங்க அம்மா வந்து உண்மையிலேயே இவரு இல்ல அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. இன்னொன்னு பிரகாஷ் ராஜுமே நெறைய குடைச்சல் குடுத்துக்கிட்டே இருப்பாரு இல்லையா? ஸோ அவர்ட்ட இருந்தும் பிரச்சனையிலருந்து விலகுற மாரி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க.